முதற்கட்ட கருத்தை முன்வைக்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவர் திரு மதுக்கூர் ராமலிங்கம் அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முதுபெரும் தலைவர் மரியாதைக்குரிய தோழர் ஆர் நல்லக்கண் அவர்களுக்கு என்னுடைய அஞ்சலியையும் வீர வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அரசியல் பண்பாடுதான் தமிழ்நாட்டில் புதுவையில் வளர்க்கப்பட வேண்டும். அவர் சிறையில் இருந்த காலத்திலேதான் அவருடைய மீசையை ஒருவர் சிகரெட்டால் சுட்டு பொசுக்கினார் என்பதற்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் மீசையை வைத்துக் கொள்ள மாட்டேன் என்று சொன்ன ஒரு தலைவர். அதைவிட சிறப்பு என்னவென்று சொன்னால் 7 ஆண்டு காலம் அவர் சிறையில் இருந்தாலும் ஒருபோதும் அவர் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்ததே இல்லை என்பதுதான் தோழர் ஆர் நல்லக்கண் அவர்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய சிறப்பு. பொதுவாக இந்த விவாதத்தை நாம் புதுவையினுடைய காரைக்கால் பகுதியில், அதுவும் திருநள்ளாறில் நின்று கொண்டு நடத்துகிறோம். இங்கே இறுதி வெற்றி யாருக்கு, சனி பெயர்ச்சி யாருக்கு என்பதுதான் இந்த விவாதத்தினுடைய நோக்கம் என்பதால் திருநள்ளாறியிலேயே மாலை முரசு செய்திகள் இந்த விவாதத்தை ஒழுங்கு செய்திருக்கிறது என்று நான் கருதுகிறேன். அன்பிற்கினியவர்களே, இங்கே மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்பு சகோதரர் எஸ்.ஏ. சூர்யா அவர்கள் இருக்கிறார்கள். நான் பாண்டிச்சேரி மக்களின் சார்பாக ஒரு கேள்வியை அவருக்கு முன்வைக்கிறேன். இதுவரை பாண்டிச்சேரி சட்டசபையில் பாண்டிச்சேரி மாநிலத்திற்கு மாநில அந்தஸ்து வேண்டும் என்கிற தீர்மானம் 16 முறை சட்டப்பேரவையிலே நிறைவேற்றப்பட்டு ஒன்றிய அரசுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. சமீபத்தில் நாடாளுமன்ற கூட்டத்தில் கூட மரியாதைக்குரிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் பாண்டிச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க முடியாது, அது எங்களுடைய யூனியன் பிரதேசம்தான், தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்தை விட நியமிக்கப்பட்ட லெப்டினன்ட் ஆளுநருக்குத்தான் அதிகாரம் என்று சொல்லி இருக்கிறாரே. பாண்டிச்சேரி மக்களினுடைய கனவு தாகம் தனி மாநிலம் என்பது. ஆனால் தனி மாநிலம் தர முடியாது என்று சொல்கிற நீங்கள், மாநிலமாக இருந்த ஜம்மு காஷ்மீரையே யூனியன் பிரதேசமாக உடைத்து நொறுக்கிய நீங்கள் எதை சொல்லி பாண்டிச்சேரி மக்களிடம் வாக்கு கேட்பீர்கள்? என்ஆர் காங்கிரஸ் இந்த பக்கம் மாநில உரிமை என்று கேட்கிறது. மரியாதைக்குரிய என்ஆர்ஆர் அவர்கள் பாண்டிச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற்றே தீருவோம் என்று சொல்கிறார். அமித்ஷா தரவே மாட்டேன் என்கிறார். இந்த முரண்பாடுகளின் மூட்டையாகத்தான் பாண்டிச்சேரியில உங்களுடைய கூட்டணி என்பது இருக்கிறது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பாஜகவும் சேர்ந்துதான் சட்டப்பேரவையில் அந்த கோரிக்கையை ஆதரித்திருக்கிறார்கள். அதே போல ஐயா பெரியவர் நித்யானந்தம் அவர்கள் ஐஜேகே கட்சியில் இருந்தாலும் பழைய RSS பாசத்தை இன்னும் மறக்காதவர். நிச்சயமாக இன்றைக்கும் இப்பவும் RSS தான். RSS எல்லா இடத்திலும் இது குறித்து கவலைப்பட வேண்டியது ஐஜேகே தானே தவிர நான் அல்ல. ஏனென்றால் RSS எந்த அளவுக்கு எல்லா இயக்கத்துக்குள்ளும் ஊடுருவுகிறது என்பதற்கு ஐயா நித்யானந்தம் அவர்களே சிறந்த சாட்சியாக இங்கே அமர்ந்திருக்கிறார். அவர் கேட்டார், ஐயா நித்யானந்தம் ஒரு கேள்வி கேட்டார். ஐயா கொஞ்சம் பத்திரிகையை முழுசா படிங்க தயவு செய்து, இந்த நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணுங்கிற மாதிரி. அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் சொல்கிறாரா மோடி என்னுடைய நண்பர் அப்படின்னு. அதே அமெரிக்க, நான் வேறு கட்சியை சேர்ந்தவன், பொதுவுடைமை இயக்கத்தை சேர்ந்தவன், ஆனால் என்னுடைய பிரதமர் மோடி என்கிற மரியாதை உண்டு. எனக்கும் அவர் சேர்த்துதான் ஒரு பிரதமர், நான் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும். ஆனால் என்னுடைய பிரதமர் நரேந்திர மோடியை அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் சொல்கிறார், என்னை மோடி விரும்பித்தான் ஆக வேண்டும், இல்லை என்றால் அவருடைய அரசியல் வாழ்க்கையே அழித்துவிடக்கூடிய ரகசியம் என்னிடம் இருக்கிறது என்று ட்ரம்ப் மிரட்டுகிறானே. இதுதான் நட்புக்கு இலக்கணமா? யாரோ ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான மோதலை நான் தான் நிறுத்தினேன் என்று சொல்கிறார். நம்முடைய பிரதமர் நாடாளுமன்றத்தில் பேச மறுக்கிறார்.
இந்தியாவினுடைய அமெரிக்காவுக்கும் இடையிலான உடன்பாடு காரணமாக அங்கே இருக்கிற 1,72,000 கோடி அளவுக்கு அங்கே விளையக்கூடிய அமெரிக்க வேளாண் பொருள்களை இந்தியாவுக்கு இறக்குமதி செய்தே ஆக வேண்டும். அதுவும் 0% வரி இல்லை. ஆனால் இந்தியாவில இருந்து அங்க போகிற ஜவுளிக்கும் உணவுப் பொருட்களுக்கும் நான் 200% வரி விதிப்பேன் என்று ஒருவன் மிரட்டுகிறான். அவர்தான் உங்களுடைய நண்பன் என்றால் ட்ரம்ப் நம்முடைய நண்பன் அல்ல. இந்தியாவை அழிக்க துடிக்கிற ஒருவரோடு நீங்கள் நட்பு பாராட்டுகிறீர்கள் என்றால் உங்களுடைய தேசபக்தி கேள்விக்குரியது. திரு மதுக்கூர் ராமலிங்கம், தேசபக்தி பத்தி சொல்றீங்க. டெல்லியில ஒரு ஏஐ மாநாடு நடக்குது. அங்க போய் சட்டையை கழட்டிட்டு நின்று நம்ம நாட்டை அசிங்கப்படுத்துற மாதிரி பண்ணா அது எப்படி தேசபக்தி ஆகும்? உங்க கூட்டணியை சார்ந்துதான் கேட்கிறேன். அங்க சட்டையை கழட்டினது தப்புன்னா சீனாக்காரன் கண்டுபிடிச்ச ரோபோட்டை நான் தான் கண்டுபிடிச்சேன்னு ஒரு யூனிவர்சிட்டி கொண்டாந்து அங்க வச்சானே, அது உலகம் பூரா சிரிச்சிச்சு. சீனாக்காரன் கண்டுபிடிச்ச ரோபோட்டை நான் ஏன் யூனிவர்சிட்டின்னு சொல்லி மோடியினுடைய ஆசி பெற்ற ஒரு யூனிவர்சிட்டி செயற்கை நுண்ணறிவு ஆக்கப்பணிகளுக்கு பயன்பட வேண்டும் என்பதுதான். இதுல சட்டையை 72 லட்சம் ரூபாய்க்கு சட்டை போட்டாலும் தப்பு தான், சட்டை இல்லாம இருந்தாலும் தப்பு தான். ஒரு ஏழை நாட்டினுடைய பிரதமர் என்கிற வகையில் தமிழ்நாட்டு அரசியலுக்கு வாங்க. அதாவது மரியாதைக்குரிய தாவேக நண்பர் அவர்கள் சொன்னார்கள், அவர் வேலூர்லயாவது கொஞ்சம் மாத்திக்குவார்னு பார்த்தேன். ஆனா என்ன சொல்றாரு, நான் உங்களை எல்லாம் சந்திக்கத்தான் விரும்புகிறேன், ஆனால் முடியல. என்ன முடியலன்னு தெரியல. நான் வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆன பிறகு உங்கள் ஒவ்வொருவரையும் கிராமத்துக்கே சந்திக்கிறேன். நீங்க சந்திக்கவே வேணாம் சாமி. கரூரிலே நீங்கள் பேசிய கூட்டத்திலே 41 பேர் இறந்த பிறகு கூட அவர்களுடைய வீட்டுக்கு நீங்கள் சொல்லாமல் பனையூர் பங்களாவுக்கு வர சொல்லி அவர்களுக்கு ஆறுதல் சொல்வதுதான் உங்களுடைய அரசியல் நாகரிகம் என்றால், இன்னொரு கேள்விக்கு பதில் சொல்லட்டும். அவரு நீங்க நானும் நல்லா கவனிச்சேன். அவர் திமுக மீது முதல்வர் சார் அவங்க தலைவரும் அப்படித்தான் பேசுறாரு, இந்த சாரும் அப்படித்தான் பேசுறாரு. ஆனால் நான் கேட்கிறேன், இன்னைக்கு உங்களுடைய தலைவர் நடித்த ஜனநாயகன் படத்தை முடக்கி வைத்திருப்பது ஒன்றிய அரசின் கீழே இருக்கிற அந்த தணிக்கை துறையா? இதுல மாநில அரசுக்கு என்ன சம்பந்தம்? உங்க ஜனநாயகன் படத்துக்கே பேசாத நீங்க எப்படி ஜனநாயகத்தை பற்றி பேசுவீர்கள் என்கிற கேள்வியை எழுப்புவீர்களா, எழுப்ப மாட்டார்களா? இதை விட என்னன்னா, வேலூர்ல பேசியிருக்காரு, முதலமைச்சர் என் மீது பழி போட்டு விட்டார். நான் ஒரே ஒரு செய்தி சொல்றேன். ஒரு அரசாங்கம் எப்படி இருக்கணும்னா, இங்க கூட தம்பி இடும்பாவனம் கார்த்தி தன்னுடைய கடப்பாறையை கொஞ்சம் பாஜகவின் பக்கமும் திருப்புவார் என்று நான் எதிர்பார்த்தேன். ஆனால் அது சமீபத்திலே பிராமண கடப்பாறையாக மாறி இருப்பதால் முழுக்க முழுக்க திமுக ஆட்சியை நோக்கி அது குறிவைத்தது. அது குறித்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேங்க. சமீபத்திலே நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், முதலமைச்சர் மரியாதைக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உட்பட விளையாட்டுத்துறையில ஜெயித்தவர்களை வைத்து ஒரு விழா நடத்தினார்கள். நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஸ்னேகா என்று ஒரு பெண், அவர் பேசுகிற பொழுது சொன்னார், 80 ஆண்டுகளுக்கு முன்னால் நாங்கள் மகாராஷ்டிராவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு பிழைக்க வந்தவர்கள். என்னுடைய குடும்பம் ஒரு கலைக்கூத்தாடி குடும்பம். நான் ஜிம்னாஸ்டிக் வீராங்கனையாக மாற விரும்பினேன். அதிலே சேரு பயிற்சி பெற எங்களிடம் காசு இல்லை. தமிழ்நாடு முதலமைச்சர் எனக்கு யாருக்கு? மகாராஷ்டிராவிலே வந்த ஒரு எளிய பிள்ளைக்கு கைத்துக்காக மனுஷன் இங்க, வயிற்றுக்காக மனுஷன் இங்க கைத்தில் ஆடுறான் பாரு. ஆடி முடிச்சு இறங்கி வந்தா அப்புறம் தாண்டா சோறுங்கிற மாதிரி இருந்த ஒரு பெண்ணுக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு மேல் பயிற்சி கட்டணம் கொடுத்து இன்றைக்கு அந்த பெண்மணி ஒரு ஜிம்னாஸ்டிக் வீராங்கனையாக மாற்றி இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் இந்த ஆட்சியினுடைய சாதனை. இவர் சொன்னார் 5000 ரூபாய் கொடுத்தாரே, 5000 ரூபாய் கொடுத்தாரே அப்படின்னு. 15 லட்சம் தர்றேன்னு சொல்லி மாசம் மாசம் பணத்துல போடுறதையும் சொல்ல மாட்டீங்க, போடுறதையும் கொடுக்க மாட்டீங்க. உண்மையிலேயே திராவிட திமுக ஆட்சி என்பது இன்றைக்கு கடைசியா பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு எதை பத்தி பேசுறாருன்னா, யாரு கூட தேசிய ஜனநாயக கூட்டணி யாருடைய தலைமையில் இருக்கு தமிழ்நாட்டில்? ஏற்கனவே அந்த அம்மா தான் சொன்னாங்க, மோடியா இந்த லேடியா என்று.
இன்றைக்கு மோடியை நோக்கி போய்விட்டார்கள். தமிழ்நாட்டிலும் சரி, பாண்டிச்சேரியிலும் சரி, இங்கே தேர்வு செய்யப்பட்ட முதல்வராக மரியாதைக்குரிய ஐயா என்ஆர்ஆர் இருந்தாலும் கூட ஆட்சி அதிகாரம் முழுவதும் ஆளுநரின் கையிலே தான் இருக்கிறது என்பதால் இங்கே மாநில உரிமைகளுக்கு போராடக்கூடிய ஒரு ஆட்சி தான் தமிழ்நாட்டிலும் புதுவையிலும் வரும். நிச்சயமாக வரும். மாநில உரிமைகளுக்காக மாநில சுயாட்சிக்கான தீர்மானத்தை தமிழக சட்டப்பேரவை நிறைவேற்றி இருக்கிறது என்று சொன்னால், பாண்டிச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கிடைக்க வேண்டுமானால், தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களினுடைய உரிமை நிலைநிறுத்தப்பட வேண்டுமானால், இறுதி வெற்றி தமிழ்நாட்டிலும் புதுவையிலும் திமுக உள்ளிட்ட அந்த கூட்டணி தான் வெற்றி பெறும் என்பதை என்னுடைய முதல் சுற்று வாதமாக சொல்லி வாய்ப்புக்கு நன்றி. நன்றி திரு மதுக்கூர் ராமலிங்கம்.